பலாலி விமான நிலையத்தை நீங்கள் புனரமைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். காங்கேசன் துறைமுகத்தை புனரமைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இன்றைக்கு போர்ட் சிட்டி சீனா வைத்திருக்கிறது. சீனாண்ட காபர்ல ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்யக்கூடிய இயந்திரங்கள் போர்ட் சிட்டிக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. சீனா கொண்டு நேரம் கொண்டு இறக்கியிருக்காங்க. ஆனா நீங்களே பயப்படுறீங்க. சரி, இப்ப ஏன் இந்திய துணை தூதரகம் அங்க இருந்தால் இந்த ஜாழ் பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகள், அரசியல் கட்சிகளை கண்காணிக்கிறது, அவர் யாருடன் பேசுகிறார், யார் வந்து போகிறார் என்று பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு தூதரகத்தை வச்சிருக்கிறீர்கள். அப்ப அந்த மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் கூறியது போல மன்னார் பக்கம் மிக கடுமையான சேதத்தை சந்திச்சது. இன்று வரையிலும் மீட்பு பணி, அங்கிருந்து சொன்னவர்களும் மீட்பு பணி இலங்கை செய்யவும் இல்லை. வெளிநாட்டு இந்திய விமானங்கள் முழுக்க கொழும்பை சுற்றி ஓடிக்கொண்டிருந்ததை தவிர இங்கு பக்கம் எட்டி பார்க்கவும் இல்லை, யாரும் எட்டி பார்க்கவும் இல்லை. இலகுவாக நீங்கள் வந்து, ஆனால் உங்கள் மீனவர்கள் வந்து நெடுந்தீவில இருந்து நீங்கள் தலைமன்னார் ஊடாகவே பல வேலைகளை அங்கு செய்யலாம் மன்னாரை பொறுத்தவரையில். ஆனால் பிரச்சனை இல்லை. ஒன்று தெரியும், இந்தியா உதவிக்கு வரவில்லை, கப்பல்களும் வரவில்லை, தமிழர்களை காப்பாற்றவும் வரவில்லை. ஆனால் வந்தார் இந்திய மீனவர்கள் வந்து நெடுந்தீவு வரை, வேணுமென்னா நீங்கள் இந்த அந்த பேப்பரை எடுத்து பாருங்கள், நெடுந்தீவு வரையும் வந்து வலையலையும் அறுத்தறிஞ்சு அவங்க உள்ளூர் வங்கிகள்ல கடன் போட்டு வாங்கின வலையலாம் அதையும் அறுத்தறிஞ்சு மீனையும் அள்ளி கொண்டு போனார். நல்லது செய்திருக்கிறாங்க. இப்ப இதுலதான் நாங்கள் இந்தியாவில இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு தமிழீழத்தை எடுத்து தர போதும் என்று கொண்டாடுற நாட்களும் இருக்கிறாங்க. என்னென்று சொன்னால், பிரச்சனை என்னென்று சொன்னால், நீங்கள் உங்கள் தேசத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் உங்கள் தேசத்தை நீங்கள் லவ் பண்ண வேண்டும். உங்கள் தேசத்தை நீங்கள் என்ன சொல்றது, விரும்ப வேண்டும். ஏதோ ஒன்று சும்மா செய்து விடுவோம் என்று செய்தால் இவ்வாறான அனர்த்தமாகத்தான் இருக்கு. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இலங்கை, நீங்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் மீண்டும் சுற்றி எங்கே வந்து விட்டோம். நீங்கள் கேட்ட கேள்வி, இலங்கை இவ்வளவு உதவிகளும் கொடுத்து முன்னுக்கு வருமானால், நீங்கள் இந்த வாரம் வந்த கொழும்பிலிருந்து வந்த ஆங்கில சிங்கள வார ஏடுகளை நீங்கள் தூக்கி பார்த்தாலே தெரியும். அதில் பலர் நிபுணர்கள், இப்ப பொருளாதார நிபுணர்கள், அரசியல் நிபுணர்கள் என்று சொல்லி பலரை கொண்டுதான் அங்க பத்திகள் எழுதப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் அவர்கள் போட்டது ஒன்றுதான், இதை சுனாமியுடன் ஒப்பிட முடியாது. அதை விட பல மடங்கு சேதம். உட்கட்டுமானம் முற்றாக சிதைந்து விட்டது. ஏற்கனவே உட்கட்டுமானம் என்றது அங்கு இல்லை, பலவீனமாகத்தான் இருந்தது. அது முற்றாக சிதைந்து விட்டது. இதிலிருந்து மீளுவது என்பது முடியாத காரியம். எனவேதான் அவசரமாக IMF-இடம் $200 மில்லியன் இலங்கை அரசு கேட்டிருக்கிறது. அப்ப இதன் தாக்கம் மிக அதிகம். மற்றது இப்போது உலக பொருளாதாரமும் படும் மோசமாக இருக்கின்றது.